வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஜெயா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பொன்னி இருக்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஜெயா வந்து பொட்டி படுக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. உடனே எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் போக வேணாம் வீட்டை விட்டு, நான் தானே போகணும், நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கிளம்புறாங்க. சேகர் வந்து பொண்ணுக்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. வேணாம் மாமா, அத்தை இல்லாத வீடு வந்து இங்கே யாருமே இருக்க முடியாது மாமா. அத்தை தான் இந்த வீட்டுக்கு வந்து தெய்வம் மாதிரி. அவங்களே போனோன்னு நான் என்ன பண்ண போகிறேன், அதனால நான் போயிடுறேன் மாமா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து பொட்டி படைக்கெலாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, சக்தி வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேள்விப்பட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. பொன்னி அந்த தப்பை செஞ்சுருக்க வாய்ப்பே கிடையாது. பொன்னிக்கு இந்த மாதிரி வந்து நெட்லலாம் ஷேர் பண்ணவே தெரியாது. ஏன் இப்படி தேவையில்லாமலாம் பொன்னி மேலே பழிய போகிறீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஆனால் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த வீடியோவை காட்டுறாங்க. பார்த்தியா, பொன்னியோட மொபைலில் தான் அந்த வீடியோ ஷேர் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த வீடியோவை நல்லா ஒத்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து துணிக்காய போகிறது அந்த வீடியோவில் தெரியுது. அதை பார்த்து செமையாக வந்து டென்ஷன் ஆகிறாரு. பார்த்தீங்கல்ல, நல்லா ஜூம் பண்ணி பாருங்கன்னு அவரே ஜூம் பண்ணி காட்டுறாரு. கொடியில் துணிக்காய போட்டிருக்க பொன்னி எப்படி வந்து வீடியோ எடுத்துருக்க முடியும்? யாரோ ஒருத்தவங்க பொன்னியோட ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்திருக்காங்க. அது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்படி தெரியாமல் பொன்னியை வந்து சந்தேகப்பட்டு இப்படி அனுப்பிச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு சக்தி வந்து எல்லாரையும் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து பொன்னியை தேடி எல்லா இடத்துலையும் அலையிறாரு. சக்தி வந்து ஒரு இடத்துல பொன்னியை கண்டுபிடிச்சிடுறாரு பஸ் ஸ்டாப்பில். அடுத்து வந்து பொன்னி வந்து அப்படியே பார்த்துட்டு சக்தி அப்படின்றாங்க, நீ ஏன் பொன்னி இப்படி முடிவெடுத்த, எப்படி நீ போகணுன்னு வந்து முடிவெடுத்த, எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே? இல்லை சக்தி, பாவம் அத்தை, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம், இங்கே பாரு அதெல்லாம் நீ போகக்கூடாது புரியுதா? இல்லை சக்தி, தயவு செய்து வந்து நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு துணையான்னு இருங்க, வேணாம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. நீ போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க பொன்னி. உடனே அழுகுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பொன்னி அப்படின்னோடனே, நீங்களாவது என்னை நம்புறீங்களே, எனக்கு அது போதும் சக்தி, இந்த உலகமே என்னை வந்து பழி சொன்னாலே எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. மாமா என்னை நம்புறாரு, அதே மாதிரி நீங்கள் என்னை நம்புறீங்க, இது போதாதான், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த பழியோடு அந்த வீட்டில் நான் இருக்கிறதோட வெளியே இருக்கிறது எவ்வளோ பெட்டர் சக்தி, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், ஆனால் வந்து உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு ஒரு நான் வாக்கம் கொடுக்குறேன், இந்த பழியிலேருந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து மீண்டுடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க பொன்னி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சக்தின்னு சொல்லிட்டு, நீ அந்த வந்து வீடியோவை எடுக்கல எனக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் அதை நிரூபித்து தான் உன்னை வந்து கூப்பிட்றேன், இதுக்கப்புறம் வரதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னோடனே, அது வந்து சக்தி கண்டிப்பாக நீ வருவேன்னு எனக்கு தெரியும், நீ வரணும் சக்தி, என் மேலே இந்த பழி மட்டும் போனால் போதுமா, அத்தை மேலே இந்த பழி போக வேணாவா, அவங்க வந்து நரக வேதனை அனுபவிக்கிறதுன்னு அப்போ என்னால் பார்க்கவே முடியல, முதல்ல நீ வா, எப்படியாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக அம்மாவோட வந்து மேலே இருக்க பழியை வந்து நம்ம துடைப்போம் புரியுதா? சரி சக்தி, அந்த வீடியோவை யார் எடுத்தது அதையும் கண்டுபிடிக்கலாம், நீ கவலைப்படாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து பொன்னியை பார்த்தோன்னு எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கூட்டிகிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, அதான் பொன்னி மேலே எந்த தப்புன்னு இல்லைன்னு தெரியுதுல்ல, அப்புறம் அவன் கூட்டிகிட்டு வராமல் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அப்போ அந்த வீடியோவை யார் தான் எடுத்தது, அப்போ பொன்னி மொபைலை யாரோ வந்து எடுத்திருக்காங்க, அப்போ அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனோடனே, அதையும் கண்டுபிடிக்கலாம், அதுக்கும் வழி இருக்குது அப்படின்னு பிரீத்தி அலறாங்க. என்ன இது சக்தி இப்படி சொல்கிறாரு, அதையும் கண்டுபிடிப்பாரா, ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி வந்து ரொம்ப டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. சக்தி சொல்கிறாரு, எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி அம்மாவையும் இதுலேருந்து நான் காப்பாற்றுவேன், நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரசேகர் சொல்கிறாரு, உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, நீ ஒரு பையன் மட்டும் நிரூபிக்கல, நல்ல பையன்னு, ஒரு நல்ல கணவனும் நீ நிரூபிச்சிட்ட, உன் பொண்டாட்டி நீ விட்டு தராமல் அவன் மேலே தப்பு இல்லை நிரூபிச்ச பாரு, உண்மையிலே உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன், உன்னை பெற்றதுக்கு நான் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. கண்டிப்பாக வந்து கவலைப்படாதீங்கப்பா, எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டு இருக்காரு. இதோட முடியுது.